Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursalin Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற தஃப்ஸீருடைய வகுப்பில் இன்றைக்கு நாங்கள் 9வது வகுப்பில் இருக்கிறோம். நாங்கள் 8வது வகுப்பில் சூரா பக்கராட முதல் 5 வசனங்களுக்கான விளக்கத்தை என்ன செஞ்சோம், கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அப்போ அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைய தஃப்ஸீருடைய அடுத்த பகுதிக்கு போகலாம்னு நினைக்கின்றேன். சூரா பக்கராட முதல் 5 வசனங்களும் முத்தகீன்களுடைய பண்புகள் 5 அடையாளப்படுத்துது. அப்போ ஒருவர் முத்தகீனாக மாறணுமாக இருந்தால் அந்த 5 பண்புகளும் அடிப்படையான பண்புகள். அதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா அல்லதீன யுமினூன பில் கைப், அவங்க காணுகின்ற உலகத்தை விட காணாத உலகத்தை, மறைவான உலகத்தை நம்பி ஈமான் கொண்டு வாழ்வார்கள். காணுகின்ற இந்த உலகத்தை விட, ஃபிசிக்கல் உலகத்தை விட அவங்களுக்கு விளங்கும் காணாத உலகம்தான் உண்மையான வாழ்க்கை. அப்படின்னு காணுகின்ற உலகம் தற்காலிகமானது, ஒரு சோதனைக்காக, ஒரு டெஸ்டிங்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஆனால் இந்த காணுகின்ற உலகத்தில் செய்கின்ற எக்ஸாம் தான் எங்களை காணாத உலகத்தில் வாழ வைக்க போகுது. அப்போ இந்த காணுகின்ற உலகத்தில் எங்களோட நோக்கங்களை மறக்கடிக்கிறதுக்கான கவர்ச்சிகள், அலங்காரங்கள் உலகத்தில் இருக்கும். அந்த கவர்ச்சிகள், அலங்காரங்களை நாங்கள் மாட்டிக்கொண்டு இந்த உலகத்தில் எங்களோட உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கத்தை மறந்து காணாத உலகம் தான் எங்களோட வாழ்க்கையாக இருந்தால் அங்கு தான் சுவர்க்கம் இருக்குது, அங்கு தான் நரகம் இருக்குது, அங்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய விசாரணை இருக்குது, கபருடைய வாழ்க்கை இருக்குது, அல்லாஹ் தஆலாவுடைய அன்பு இருக்குது, எங்களுடைய ஈடேற்றம் இருக்குது. உண்மையில் சொல்ல போனால் லஹியல் ஹயவான், அங்கு தான் நாங்கள் வாழ போகிறோம். அப்போ ஒரு முத்தகீனாக மாறணுமாக இருந்த முதலாவது பண்பு உலகத்தில் தான் வாழணும் என்ற நோக்கத்தையும் தாண்டி உலகத்தில் நாங்கள் சாதிச்சு கொள்ளணும் என்ற பண்பு அவர்கிட்ட இருக்கும்னு நாங்கள் பார்க்கணும். அப்போ சாதிக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? உலகத்தில் ரப்பு எதுக்கு அனுப்பினானோ அந்த நோக்கத்தை செஞ்சுட்டு போய்க்கணும். என்ன நோக்கம்? அந்த ரப்பு என்ன சொல்கிறானோ அதை செய்கிறதுக்கு தயார், அந்த ரப்பு எதை கேட்குறானோ கொடுக்கறதுக்கு தயார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறத செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்? அல்லதீன யுகீமூன ஸலாத், தொலை கூப்பிட்டு தொலை வரணும். அல்லாஹ் தஆலா கேட்கும்போது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ என்னெல்லாம் கொடுக்கணும்? அல்லாஹ் தஆலா எப்போயெல்லாம் கூப்பிடுறான், தொழுகைக்கு கூப்பிடுற மாதிரி அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் இன்னின்ன இடங்களில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளணும், உங்களோட ஃபங்க்ஷன் இப்படி இருக்கணும், உங்களோட கொண்டாட்டங்கள் இப்படி இருக்கணும், அதே மாதிரி உங்களோட உறவுகள் இப்படி இருக்கணும், உங்களோட வியாபாரம் இப்படி இருக்கணும், உங்களோட அஜ்னபி மஹரம் உறவு இப்படி போயிடும். இப்படி எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுக்குறான். அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி தொழுத்துக்காக அழைப்பு கொடுக்குறானோ அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ்வோட அழைப்பு, அல்லாஹ் தஆலா கால் பண்ணுறான், இப்படி நீங்கள் செய்யணும். அப்போ அதை செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா தந்ததுலேருந்து செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா தந்ததெல்லாம் மேண்டே இல்லை, அது அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் காலத்துக்கு அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பியிருக்கிறேன், கொஞ்சம் நிர்வகிச்சுட்டு வாங்கணும். நாங்கள் நிர்வாகிகளுடைய சொந்தக்காராக்கள். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவு, ஆற்றல், அந்தஸ்து, புகழ் அனைத்தையும் தந்திருக்கிறது. இது ஒன்றும் ஏண்டே அல்ல, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அவனோட பிரதிநிதியாக இருந்து இதெல்லாம் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, உலகத்துக்கு, இயற்கைக்கு, மனிதர்களுக்கு, சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. அப்போ ஒரு மூமின், ஒரு முத்தகின் உலகத்தில் வாழ்ந்தால் எடுத்து வாழ்வார் என்றதை விட கொடுத்து வாழ்வார். சல்லியால் மட்டுமல்ல, அவருடைய பேச்சால் கொடுப்பார், அவரோட நடத்தையால் கொடுப்பார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு முத்தகின் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரஹ்மத்தாக அவர் இருப்பார் எல்லாருக்கும்.
எனவே அல்லாஹ் தஆலா சொன்னா செய்யணும், கேட்டால் கொடுக்கணும். மமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதே மாதிரி குர்ஆன் அவர் ஈமான் கொள்வார். அல்லது யுமினூன பிமா உன்ஸில இலைக்க, நபியை உமக்கு இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை ஈமான் கொள்வார்கள். இதுக்கு அங்கே என்ன வாழ்க்கை இல்லை, இதுதான் என் வாழ்க்கைக்குரிய வழி. அப்போ அல்லாஹ் தஆலா கூப்பிடுகின்ற நிறைய இடங்கள் இருக்குது குர்ஆனில். கேட்டால் கொடுக்கணும் என்ற நிறைய இடங்கள் இருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். அப்போ அந்த குர்ஆனை ஈமான் கொண்டு எங்களுக்கு உலகத்துக்கு மறுமையில் வெற்றி பெறணுமா இருந்தால் குர்ஆன் கைடன்ஸுக்கு அங்கால வேறொரு கைடன்ஸ் இல்லை. அந்த குர்ஆனுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு அங்கால இன்னும் ஒரு முன்மாறி இருக்கேல. இப்போ சுவர்க்கத்துக்குரிய வழி அதுதான் என்றதை அவர் ஈமான் கொள்வார். இது மட்டுமல்ல, இதற்கு முன்னர் சென்ற நபிமார்களுடைய சமுதாயத்துக்கும் இதுதான் வழி. இஞ்சிலினூடாக, தௌராத்தினூடாக, சபூரினூடாக, ஏனைய வேதங்களினூடாக அல்லாஹ் தஆலா வழி காட்டினார் என்றதை நாங்கள் ஈமான் கொள்ளணும் என்று நாங்கள் பார்த்தோம். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். இதெல்லாம் ஏன் செய்வாங்க? மறுமையை ஆழமாக ஈமான் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போ கபருக்கு மௌத்துக்கு உண்மையில் மூச்சு விடுகின்ற நேரமல்ல வாழ்க்கை, மூச்சு முடிஞ்சதுக்கு பிறகு உண்மையில் வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்தில் அந்த மூச்சு விடுகின்ற வரைக்கும் உலக வாழ்க்கை, ரியல் வாழ்க்கை. இந்த உலகத்துக்கான மூச்சு நிற்கணும். இப்போ மறுமையில் விடுகின்ற மூச்சு தான் உண்மையான மூச்சு. வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அங்கே சேஃப்டியை நான் வாழ்ந்துடணும் என்ற சிந்தனை ஒரு மோமினுக்கு இருக்கு. மறுமையில் நான் தப்பிச்சிடணும். அப்போ இந்த உலகமே அழியும். நான் காணுகின்ற இந்த கவர்ச்சிகரமான உலகம் எல்லாரையும் கைவிட்டுடும். எங்களை தாங்குகின்ற ஒரு உலகம் மறுமை தான். அதை அவர் ஈமான் கொண்டு வாழ்வார் என்று நான் பார்த்தோம். அப்போ இந்த பண்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான் உண்மையான முத்தகீன்கள், அவர்கள் தான் ஹிதாயத்தை பெற்றவர்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றி பெறணுமா இருந்தால் முத்தகீன்களாக மாறணும். அந்த முத்தகீன்களுக்கு தான் என்ன செய்யும்? இந்த குர்ஆன் கைட் பண்ணும் என்றதை நாங்கள் பார்த்தோம். இது நான் போன முறை பார்த்து சுருக்கம். அப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு சொல்கிறான். அடுத்த யார் இருக்குது? குர்ஆன் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்த விஷயந்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனை வச்சு மனித சமூகத்தை மூணாக பிரிக்கிற. ஒரு சாரார் முத்தகீன்கள், குர்ஆனின் அடிப்படையில் வாழக்கூடிய ஆட்கள். ரெண்டாவது, குர்ஆன் கைடன்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாக்களுக்கு தான் குஃப்ருடைய வாழ்க்கை. குஃபுர் அப்போ காஃபிர் என்று சொன்னால் என்ன? எனக்கு உலகம் போதும், மறுமை சுவர்க்கம் இதொன்றும் எனக்கு தேவையில்லை, சரி உலகம் மட்டும் எனக்கு போதும் என்று உலகம்தான் வாழ்க்கை என்று வாழுகின்ற இதை தேர்வு செய்தவர்கள் குஃப்ருடைய பண்புள்ளாக்கள். அல்லாஹ் தஆலா அவங்கள சுருக்கமாக தான் சொல்கிறார். அவங்க தேவையில்லைன்னு சொன்னாக்களே, அப்போ தேவையில்லைன்னு சொன்னாக்களை விரிவாக பேச தேவையில்லை. அல்லாஹ் 2 வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவும் அவருடைய மார்க்கமும் வழிகாட்டலும் சுவர்க்கம் நரகம் என்ன இருந்தால் பிரச்சனை இல்லை, உலக வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொன்னாக்கள் அல்லாஹ் தஆலா விரிவாக பேசலை. கிளியரே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி கிளியர். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் நினச்சபடி வாழ்றதுக்கு ஓகே, சரி மார்க்கம் பண்பு அடுகள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாக்கள். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியர்ன்றதா அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி என்ன செய்யலை? விலாவாரியாக டீட்டெயிலாக பண்ணலை. ஏன்னா அவங்களோட பேச்சும் அவங்களோட செயலும் உண்டு, தேவையில்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு. 2வது சாரார் குர்ஆனுக்கு முன்னால் குஃபார்கள். 3வது சாரார் அடுத்ததாக விளங்கப்படுத்தான் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் வந்து கேம் தானே, அப்போ அதை 2 வார்த்தையில் சொன்னால் விளங்காது. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? டீக்ளோட் பண்ணியே சொல்ல முனாஃபிக்குகளை பற்றி. இப்போ முத்தகீன்களை பற்றி 5 வசனம், குஃபார்களை பற்றி 2 வசனம். அப்போ 5 7, அப்போ 7 8லிருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து விளங்குறதுக்கு கஷ்டமான கேம் விளையாடுற ஆட்கள் முனாஃபிக்குகள். இவர்களை பற்றி டீக்ளோட் பண்ணுறது. அப்போ அந்த கேம் விளையாடுறாங்களா நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்குதா? முனாஃபிக்குடைய பண்பு உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பண்பு இருந்தால் குர்ஆனுக்குள்ளே அவங்களுக்கு போகிறது கஷ்டம். குஃப்ருடைய பண்பு இருந்தாலும் அவங்க தேவையில்லை, அவாய்ட் பண்ணாக்கள். நிஃபாக்குடைய பண்பு இருந்தாலும் போக மாட்டாங்க. இப்போ யாராக இருக்கணும்? குர்ஆன் உங்களுக்கு தேவையா? நீங்கள் மஸ்ட் முத்தகீனாக மாறியாகணும். அப்போ தான் குர்ஆன் உங்களை கைட் பண்ணணும் என்று. அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் முத்தகீன்களாக மாறணும்னு விரும்பினா தொடர்ந்து குர்ஆன் நீங்கள் அதுக்குள்ளே போங்க. குஃப்ருடைய பண்பா தேவையில்லைன்னு அர்த்தம். சரி, இப்படி பாருங்கள். இன்னல்லதீன கஃபரு, இந்த வழிகாட்டல் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் தேவையில்லை.
என்று சொல்கிறாக்களை பொறுத்தவரையில் சவாவுன் அலைஹிம் அந்தர்த்தகும் அம்லம் துந்திரும்லா யுமினுன். நபியே, இந்த குஃப்ருடைய பண்பு யாருக்கிட்ட இருக்குமோ அவர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணினாலும் உண்டு, அட்வைஸ் பண்ணாட்டியும் உண்டு தான். ஒரு நாளும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள போகிறதில்ல. அவங்க தீர்மானிச்சிட்டாங்க, உலகத்துக்கு அங்கால ஒரு வாழ்க்கை இருந்தால் நான் பார்த்துக்கொள்வோம், அது எங்களுக்கு தேவையில்லை, உலகம் மட்டும்தான் போதும் என்று வாழ்கிறாக்கள். எனவே இந்த தீர்மானத்தோடு வாழ்கிறாக்களுக்கு மர்ம, சுவர்க்கம், அல்லாஹ், ரசூல், நேர்மை, நீதி, நியாயம் இதுகளை சொல்லி அவங்க கேட்க போகிறதில்லை. அவங்க ஓன் ஸ்டைலில் போகிறதுக்கே தீர்மானிச்சிட்டார்கள். அதுமே ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம். எனவே அவங்களுக்கும் வானம் என்று சொன்னதால் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்தை என்ன செஞ்சான், சீல் பண்ணிட்டான். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்திலையும் அவங்களுடைய செவிப்புலம், அவங்களுடைய பார்வை, இதுபுற நபி நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பண்பு இருக்கிறதால அவங்கள சீல் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களோட முடிவு உலகத்தில் எழுதியாச்சு, அவங்க எதுக்குரிய ஆட்கள் இருந்து. என்ன அவங்கள நீங்கள் விட்டுடுவோம், நான் அவங்கள பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லிட்டு உலகம் அதாபுன் அதையும், அவங்களுக்கு மகத்தான வேதனை நாளை மரபில் இருக்குது. ஏன்னா அந்த வேதனைக்காக நீங்கள் துடிக்கிறாங்க வானமெண்டு. ஓகே, அவங்களுக்கு அதான் தேவை, அந்த ஆட்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு சாரா இருக்கிறது, அவங்க யார், கொஞ்சம் விளங்கிறதுக்கு கஷ்டமான ஆட்கள். அது யார், வமினன்னாசி, மனிதர்களை சில இருக்கிறாங்க. ஐயார் மையக்கூல் அமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவங்க வாயால் அல்லாவையும் ரசூலையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறாங்க, வாய் பேச்சில் சொல்லுவாங்க. ஆனால் வமாஹும் பிமுஃமினீன், அவங்க உண்மையில ஈமான் கொண்டாக்கள் அல்ல. யார் அவங்க, முனாஃபிக்கு. எடுத்தா பேசுவாங்க, அல்லா ரசூல்னு பேசுவாங்க. அவங்களோட செயலை பார்த்தா சில முத்தகீன்களை விட பெரிய பேச்சுமா இருக்கும். அப்படி அந்த அளவு தூரம் பேச்சில் கவருவாங்க. நாங்கள் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டாக்கள், எங்களுக்கு மார்க்கத்தை விட்டால் வேற ஒன்றும் இல்லை, நான் அல்லாஹ் பயந்து ஆக்களை என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் முன்னாலே பேசுவாங்க. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அல்லாஹ் அவனோட உள்ளத்தை தெரியும், அவனுடைய உள்ளத்தில் இருக்குது நிஃபாக். வமாஹும் பி முஃமின், என்ன வமாஹும் பி முஃமின், அவங்களும் உண்மையில் என்ன செய்யலை, அல்லாவையும் அல்லாடைய ரசூலையும் உண்மையில ஈமான் கொண்டாக்கள் அல்ல, அவனோட பேச்சில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை ஷாஹ் வலியுல்லா அத்திஹ்லவி, இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான இஸ்லாமிய அறிஞர், அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், இந்த முனாஃபிக்குகளை விளங்குறாருன்னு சொன்னால் அவர் ஒரு ஆறாக பிரிக்கிறார். நான் இந்த ஆறை மூணாக சுருக்கி சொல்கிறேன். என்ன அந்த ஆறையும் பற்றி டோட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா அவர் மூணாக சுருக்கி சொல்கிறார். 6 பண்ணுற சொல்லி முனாஃபிக்குகள் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருப்பாங்க. முஸ்லீம் சமூகத்துக்கு வெளியில் இல்லை, உள்ளுக்கு இருந்தால் அவனோட கேமை விளையாடுவாங்க. சரி, அதில் முதல் சாரார் யாருண்டா, அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க, முஸ்லீம் உம்மாக்கும் வாப்பாவும் சில போது பிறந்திருப்பாங்க. அவங்களோட இஸ்லாத்தை நேசிக்கிற பண்பு அவங்களுக்கு இல்லை. முஸ்லீமாய் நடிப்பாங்க. முஸ்லீமாய் நடித்து அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கமும் இஸ்லாத்து இல்லாமல் ஆகும் என்றதுக்காக வேண்டி முஸ்லீம்களுக்குள்ளே வந்து இஸ்லாமாய் நடிக்கிறார்கள். இவங்க எங்கே உருவானாங்க அப்படின்னா, அதாவது உள்ளத்துக்குள்ளே குஃப்ரு தான், இஸ்லாத்தின் எதிரிகளோட தான் அவங்க இருப்பாங்க. இஸ்லாத்தை கருவறுக்கிறதுக்கு யோசிக்கிறார்களுடன் இவங்களோட முழு சகவாசனம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் அவங்களோட தான். அப்போல்லாம் இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மக்கால் இருந்து 13 வருஷம் தாவா செஞ்சுட்டு மதீனாக்கு போகிறாங்க. இப்போ மதீனாவில் என்ன செய்யுது, இஸ்லாம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. பிளான் பண்ணி சிலாக்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே போகிறதாக நடிச்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மதீனாவுக்குள்ளே பெய்த்து அங்குள்ள தகவலை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கீங்க. அப்போ அவனோட ஒட்டுமொத்த நோக்கம் என்ன, இஸ்லாத்தில் தகவலை எதிரிகளுக்கு கொடுத்து இஸ்லாம் எங்கேயெல்லாம் வளருது என்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்து பிளான் பண்ணுறாங்க. அவனோட உள்ளத்தில் என்ன இல்லை, ஈமான் இல்லை. முஸ்லீம் சமூகம் வளரக்கூடாது, முஸ்லீம் சமூகத்துக்குள்ள இஸ்லாமிய உணர்வுகள் இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஆட்களை எப்படி முஸ்லீம்களாக இருந்து கொண்டு வழி கிடைக்கணுமோ,
இஸ்லாத்தில் சந்தேகத்தை கொண்டு வர இயலுமோ? சரி, இதுகள் எல்லாத்தையும் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டு முஸ்லீம் பேரை வச்சு கொண்டு சிலபோது பள்ளிக்கும் வருவாங்க, வந்து இஸ்லாம் முஸ்லீம் மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவங்க யாருமே அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொண்டு ஆக்கல, முஸ்லீமாகி நடித்து அல்லாவையும் ரசூலோட மார்க்கத்துக்கு எதிராக போராடுற ஆட்கள். இது முதல் சாரா. இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்? அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னல் முனாஃபிகீன், இத்தகைய உள்ளத்தில் குஃப்ரை சுமந்து கொண்டு முஸ்லீமாகி நடிக்கிற இந்த ஆட்கள் அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க வந்து அகீதா ரீதியாக முனாஃபிக்களாக இருக்கிறார்கள். அகீதா ரீதியாக முனாஃபிகள், வெளியில் முஸ்லீமாகி நடிக்கிறார்கள். இந்த முனாஃபிகள் அவங்களோட அகீதா பிழை, இஸ்லாத்தை கருவறுக்கணும். அல்லாஹ் சொல்லான், இத்தகைய முனாஃபிக்குகள் குஃபாரை விட மோசமானார்கள். குஃபார்கள் என்ன? அதாவது குஃபாரான இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு டிரெக்டாக இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்கிறார்கள். சரி, மார்க்கம் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். இவங்க என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் முனாஃபிக்குகள் யாருன்னு கேட்டால் இவங்களை விலங்கையில் உள்ளுக்கு இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக போராடுறார்கள். இந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இன்னல் முனாஃபிகீன, உள்ளத்தில் குஃப்ரை சுமந்து கொண்டு முஸ்லீமாய் நடிக்கிற இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் அவங்க எங்கே தெரியுமா இருப்பாங்க? ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் அடித்தட்டத்தில் இருக்கு. அடித்தட்டு, சரி, அடித்தட்டில் போட்டு ஆக கொடிய வேதனை இத்தகைய முனாஃபிக்குகளுக்கு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இது யார் முனாஃபிக்னா? உள்ளத்தில் நயவஞ்சகத்தை சுமந்து கொண்டு முஸ்லீமாய் வெளியில் நடித்து இஸ்லாத்தை கருவறுக்கிறார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்குள்ளே வந்து கொண்டு அல்லாவும் ரசூலும் ஈமான் கொண்டுன்னு சொல்லிக்கொண்டு வெளி வேஷத்தில் முஸ்லீமாக இருந்து கொண்டு மதீனா சமூகத்தை அழிக்கிறதுக்கும் இஸ்லாத்தோட வளர்ச்சியை இல்லாமலாக்கிறதுக்கும் யாருக்கு? குறைஷி காஃபிர்களோடு ஒர்க் பண்ணின ஆட்கள். ஆனால் இவங்க யாரும் மூமின்கள் அல்ல. இது முதல் சாரார். ரெண்டாவது சாரார் யார் தெரியுமா? அவங்க இந்த அளவுக்கு மோசமான ஆக்கள் அல்ல. ரெண்டாவது சாரார் யாருன்னு கேட்டால் அவங்க இஸ்லாத்துக்குள்ளே பிறந்தாக்கள் தான். ஆனால் அல்லாவும் ரசூலுமா உலகத்தினுடைய சொத்து சுகங்களா என்று வந்தால் மார்க்கத்தை தூக்கி வீசத்துக்கு ரெடியான ஆட்கள். ஷாஹ் வலியுல்லாதைகளையும் அதை வழங்கப்படுத்துறாரு, நிச்சயம் வழங்கப்படுத்துறாரு. முஸ்லீம் தான், தொழுவாங்க. ஆனால் உலகத்தினுடைய ஒரு ஆசை, ஒரு ப்ராஃபிட் வருமா இருந்துச்சுன்னா மார்க்கத்தை தூக்கி வீசத்துக்கு ரெடியான ஆட்கள். இஸ்லாத்தை கருவறுக்கிறார்கள். இஸ்லாத்தில் சும்மா ஷேப் மாதிரி தேவையாண்டா போட்டுக்கொள்வாங்க, தேவையில்லாண்டு கரட்டி வேறோட போட்டுக்கொள்வாங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்கம்ன்றது அது மார்க்கத்தோடு போகிறதுக்கும் ரெடி இல்லை. ஆனால் மார்க்கமாக உலகமாக துனியாவா, துனியாவில் ஒரு ப்ராஃபிட்டா, அப்போ மார்க்கத்தை கொஞ்சம் கலட்டி வச்சுடுவாங்க. இப்படியான ஆக்களும் முனாஃபிக்குடைய பண்பை சுமந்தாக்கள் தான். ஒரு வியாபாரம் கொண்டு வருது, பிஸ்னஸ் கொண்டு வருது, அங்கே முஸ்லீமாக இருந்து அந்த பிஸ்னஸை செய்யலை. அப்படி என்ன செய்யும்? இஸ்லாத்தை கொஞ்சம் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் என்ன செய்யும்? தூர வச்சுடுவோம். என்று எங்கே எல்லாம் இஸ்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் என்ன செய்வாங்க? இஸ்லாத்தில் போர்வையை போற்றி கொள்வாங்க. எப்போல்லாம் இஸ்லாத்தை கலட்டி வைக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கலட்டுவாங்க. இவங்களாம் யார் என்றால் அல்லாவும் ரசூலும் என்ற இடத்துல வைக்காம உலகத்தையும் உலக ஆசையும் உலக இன்பத்தையும் அதில் கொண்டு வச்ச ஆட்கள். இவங்க யார்? செயல் ரீதியில் முனாஃபிக், உள்ள முனாஃபிக் அல்ல. இஸ்லாத்தை நம்புகிறாங்க, அல்லாஹ் ரசூல் இருக்கிற நம்புகிறாங்க, ஆனால் செயலில் முனாஃபிக்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து நிஃபாக், இவங்க நிஃபாக் இருக்கிற செயல்களை தான் உள்ளத்திலே இருக்க. இவங்க ரெண்டாவது சாரார்னு விளங்கப்படுத்துகிறார். மூணாவது சாரா யார்? முஸ்லீம் தான், ஆனால் இஸ்லாம் சம்பந்தமான எந்த நாலேஜும் அவளுக்கு இல்லை. சில சொல்ல, நீ முஸ்லீமா? ஓ, நான் முஸ்லீம் தான். அப்படியா? நீங்கள் சொன்ன போல எனக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு முஸ்லீம் இஸ்லாம் எல்லாம் இருக்குது, ஆனால் இஸ்லாம் சம்பந்தமான கிளியர் பிக்சரான நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. இஸ்லாம் சம்பந்தமான தெரியாமல் மடமையில் இருக்கிறார்கள். இவங்கள்ட்ட என்ன இருக்கும்? நிஃபாக் தனம் இருக்கும். இவங்களும் செயல் ரீதியில் நிறைய நிஃபாக் தனம் இருக்கும். இப்போ என்ன செய்கிற? அல்லாஹ் தஆலா இந்த மூணு சாரார இமாம் ஷாஹ் வலியுல்லாஹி ஆறாக பிரிக்கிறேன். நான் அந்த டீட்டெயிலுக்கு போகலை. இப்போ இந்த மூணு சாராரை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, இவங்க எல்லாரும் அல்லாஹ்வையும்
யுகாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் ஏமாத்தலவே. யாரை ஏமாத்துறாங்க? அல்லாஹ்ட தூதரையும் ஈமான் கொண்டவர்களையும் இப்படி நடித்து ஏமாற்ற பார்க்குறாங்க, வஞ்சகம் செய்ய பார்க்குறாங்க, அவங்கள நம்ப வைக்க பார்க்குறாங்க, நம்ப வச்சு துரோகம் செய்யறது விரும்புகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நினச்சிக்கோங்க, வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், அவங்க ஏமாற்ற விரும்புவது அல்லாஹ்வையும் மோமீன்களையும் அல்ல, முஸ்லிம் சமூகத்தையும் அல்ல. உண்மையில் அவங்க ஏமாற்றி கொள்வது அவங்களத்தான், அவங்கள ஏமாற்றி கொள்கிறாங்க. இந்த ஏமாற்றத்துடைய ஒட்டுமொத்த விளைவையும் இந்த முனாஃபிகள் சந்திப்பாங்க என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. வமாயஷூரன், ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதை சொன்னதுக்கு முனாஃபிக்குடைய பண்பு இருக்கிறவர்கள் இதை மௌத்து வரைக்கும் உணர மாட்டாங்க. அவங்க நினச்சி கொள்வாங்க, நாங்கள் டேலண்ட் எல்லாரும் ஏமாற்றுவோம், ஏன்னா எப்படியோ மிச்சம் எப்படி நாங்கள் நடிக்கிறோம், இங்கே வந்தால் இப்படி அங்கே வந்தால் அப்படி, நாங்கள் நடித்து எல்லா இடத்துலையும் டெக்ஃபுல்லாக நடந்து கொள்ள தெரியும் என்று என்ன செய்வாங்க, அவங்க உணர்வாங்க. ஆனால் உண்மையில் ஏமாற்றி கொள்வது அவங்களுக்கு தான் என்ன சொல்கிறேன். உதாரணம் இருப்பாங்க, அதாவது என்ன செயல் ரீதியான முனாஃபிக்கள் நாம் ஒன்று சொன்னோம், அவங்க உலக ஆசையாக உலக ப்ரொஃபிட்டாக இஸ்லாம் ஆண்டு வந்தால் இஸ்லாம் என்ன செய்வாங்க, தூக்கி வீசிடுவாங்க. உதாரணம் பண்ணிப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது, அந்த ஃபங்க்ஷனை இஸ்லாமிய முறைப்படி செஞ்சால் ஊர் உலகம் கணக்கெடுக்காது. அப்போ என்ன செய்யணும், அப்போ இந்த உலகம் போகிற போக்கில் நாங்கள் போய்த்தாகும் என்று சொல்லி அங்கே இஸ்லாமன்னு சில விஷயங்கள் இருக்கும். என்ன, ஆரம்பத்தில் ஹசரத் வருவார், நிக்கா ஹுத்துபா செய்வார், பயான் சொல்லுவார், அதெல்லாம் முடிச்சு போட்டதுக்கு பிறகு அவர் முடித்து இறங்கினதுக்கு பிறகு அதுக்கெல்லாம் அவங்க நினச்ச மாதிரி ஹுத்துபாவில் தான் ஓதுவான் முடியும் வரைக்கும். அப்போ எங்கே இஸ்லாம் தேவையான இடத்துல மட்டும் எடுத்துக்கொண்டு எப்போ எந்த இடத்துல இஸ்லாம் தேவையில்லையோ அந்த இடத்துல தூக்கி வீசுகிறார்கள். சரி, சிலாக்கள் சொல்லுவாங்க, அதாவது முஸ்லீம் அல்லாஹ் சமூகம் சொல்லுவாங்க, நீங்கள் செல்லுகின்ற இஸ்லாமும் எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த முஸ்லீம் அவர் முஸ்லீம் தான், அவர் செல்லுகின்ற இஸ்லாம் ஒன்று இல்லை. அவர் என்ன செய்வார், எங்களோட என்ஜாய் பண்ணுவார், எங்களோட பிடிப்பார், ட்ரிப் போனால் எங்களமாக இருப்பார், எங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் அவர் தான் நல்ல முஸ்லீம், நீங்கள் அல்ல என்று சொல்லி பிழையான ஒரு விளக்கத்தை முஸ்லீம் என்ற பேரில் இந்த உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது முனாஃபிக்குடைய பண்பு. அப்போ இவருடைய அறியாமல், உதாரணமாக சொல்லுமே, ஒரு ஆள் சொல்கிறார் முனாஃபிக்குடைய பண்பு, இந்த முனாஃபிக்கை நீங்கள் என்ன செய்யறதில்லை, முஸ்லீம் சமூகத்துக்கு வெளியில் இல்லை தேடணும், முஸ்லீமுக்குள்ளே சில போது எனக்குள்ளே மிரிக்கல இந்த பண்பு, எனக்கிட்ட மிரிக்கல. இஸ்லாத்தை எங்கேயெல்லாம் கலட்டி வைக்கமோ, ஒரு ஃபாரின் ஜப் ஒன்று கிடைக்கிது, ஃபாரின் ஜப் ஒன்று கிடைச்சா அங்கே ஹலால் ஹராமெல்லாம் பேசினா அந்த ஜப் மிஸ் ஆகும். இப்போ மான் யோசிக்காத, ஃபஸ்ட்டுக்கு நீ எடுத்துக்கும், இன்ஷால்லா புற பார்த்துக்கணும். உதாரணமாக பாருங்கள், ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறார், அதை ஆரம்பித்தார் ஒரு ஆள், அவருக்கு ஒருத்தர் அட்வைஸ் சொல்கிறார், மான் புத்திமதி சொல்கிறார். எந்த புத்திமதி? முனாஃபிக்குடைய புத்திமதி. அவர் கூப்பிட்டு சொல்கிறார், மகன் நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிற, இந்த ஒரு நாட்டோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் தெரியும், அதில் நலவு கொள்ளாப்பு எல்லாமே இருக்கும். இப்போதை என்ன செய்ய வேணும், மார்க்கத்தை தலையில் போட்டுக்கொள்ள வேணும். தலையில் போட்டுக்கொள்ள என்ன செய்யலாம், உங்களுக்கு பிஸ்னஸ் விளையாடலாம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸுக்கு வந்திருக்கிறதால உங்கள் மார்க்கத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, பள்ளியில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸுக்கு கொண்டுட்டு வேணும், இப்போயே கொண்டுட்டு வேணாம். இங்கே எல்லா கேமையும் நீங்கள் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படியே நாக்களோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா பிஸ்னஸ் உலகத்தில் நீங்கள் மார்க்கம், ஒழுக்கம், நீதி, நேர்மை, ஹலால் ஹராம் எல்லாம் இப்போதே பேச ஆரம்பித்தா உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட பிஸ்னஸ் தோக்கும். பயங்கர உலகம். ஏன்னா இந்த ஆட்கள் ஆடுகின்ற பொய், புரட்டு, கேம், இது எல்லாத்தையும் நீங்களும் ஆடத்துக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யலாம், அவங்களுக்கு செவ்வாய் வாகிடும். இது நான் சொல்கிற புத்திமதி. அவர் சொல்கிறாரு, நானும் இருந்தேன் அந்த கிட்டத்தில், நான் சொல்கிற புத்திமதி கேட்டாண்டுங்கோ, இப்போதே மார்க்கம் பேச வேணும் நீங்கள் என்று சொல்லி போட்டு அடுத்த சொல்கிறார், பிழையான ஒரு பதிவை கொடுக்குற பாருங்கள். மார்க்கத்துக்கு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டு கொடுக்குற பிழையான பதிவுகளும் மார்க்கம், பிஸ்னஸுக்கு மார்க்கம் சரி வராது, எங்களோட ஃபங்க்ஷனுக்கு ட்ரிப்புக்கு மார்க்கம் சரி வராது, எங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு மார்க்கம் சரி வராது. மார்க்கம் என்னன்னா
இந்த பள்ளிக்குள்ளே இருக்கிற தொழுது நோம்பு இருக்கிற ஒரு ஆதுகளோட அங்கே வெளியில் போனால் மார்க்கம் தேவையில்லை, பள்ளியோட கலட்டி வச்சுட்டு வந்துட்டோம். சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஹாஜியார் மாரிக்கு தானே அவர் சொல்கிறார, ஹாஜியார் மாரிக்கு தானே அவங்க எல்லாரும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பதிவை இஸ்லாத்தில் பேரால் புகுத்துறன்னு பாருங்கள். ஒரு இளைஞர் பிஸ்னஸுக்குன்னு வந்திருக்கிற மார்க்கத்தை நேசிக்கிறார், அவர் தெரியும் ஹலாலான்னு பார்ப்பார், அதில் முன்னேற்றம் இருக்குது நம்புகிற ஆளுக்கு முனாஃபிக்தனமான ஐடியா கொடுக்குற. எப்படி தெரியுமா, நினச்சிக்குவோங்க மகன் இங்கே உள்ள எல்லா ஹாஜியார்மாரும் ஆரம்பத்தில் எல்லா விஷயத்தையும் கேமெல்லாம் கொடுத்து போட்டு இப்போ பிஸ்னஸில் ஒரு இடத்துக்கு வந்து இப்போ ஹஜ்ஜுக்கு போய்த்து உம்ராக்கு போய்த்து எல்லாம் தப்பிச்சு கொண்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பிஸ்னஸில் ஒரு லெவலுக்கு வந்தப்போ ஒரு ஹஜ்ஜுக்கு போய்த்து உம்ராக்கு போய்த்து தௌபா செஞ்சு செவ்வாய் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உம்ரா ஹஜ்ஜெல்லாம் போய்த்துடுவோம். அப்போ உங்களுக்கு மார்க்கம் ஓகே. என்ன செய்ய நான் மகன் இப்போதே நீங்கள் மார்க்கத்தை தலையில் போட்டுக்கொள்ள வாங்க. இப்போ எவ்வளோ பெரிய மோசமான இஸ்லாத்தின் பேரால் சந்தேகத்தையும் இஸ்லாம் என்ற வாழ்க்கைக்கு உதவாத மார்க்கம், லைஃபுக்கு தேவையில்லாத மார்க்கம், முன்னேற்ற உண்டாத மார்க்கம் என்ற பதியை வச்சு கொண்டு தான் இன்றைய பாய்ஸுக்கு இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு மார்க்கம் போதிக்கப்படுமா இருந்தால் இதை யார் செய்கிற? இது யார் செய்யணும்? இஸ்லாத்துக்குள்ளே இருந்து முஸ்லீம்கள பேரை வச்சு கொண்டு செய்கிற இஸ்லாத்துக்கு செய்கின்ற துரோகம். குர்ஆன் அல்லாஹ் யுஹாதிஊன அல்லாஹ் வல்லதீன ஆமனு, இவங்க உண்மையில் ஏமாத்த பார்க்கறது அல்லாஹ்வுடைய தூதரையும் மூமின்களையும் அல்ல. இவங்க மார்க்கத்தில் பேரில் தாங்களை ஏமாற்றி கொள்கிறாங்க, ஆனால் அடுத்தவர்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. இவங்களோட ஏமாத்து வார்த்தைகள் என்ன செய்வானா, மார்க்கத்துக்கு கொடுக்கின்ற பிழையான இந்த விளக்கத்தை என்ன செய்வானாம், நீங்கள் உள்ளத்தில் போட்டுக்கொள்வானாம், மார்க்கமோட வாழ்க்கையில் எடுபட்டு போய்த்திடும் என்றெல்லாம் சொல்கிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், இவங்கள்ட்ட நோய் இருக்குது. என்ன நோய்? நிஃபாக், நகஞ்சகத்தனம் என்ற நோய். அல்லாஹ் தஆலா இந்த நிஃபாக் தனம்ன்றது வந்து நேர்மையாக சிந்திக்க மாட்டாங்க, நீதியாக சிந்திக்க மாட்டாங்க, அல்லாஹ் ரசூலுக்கும் பொருத்தமாக சிந்திக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்களோட உள்ளத்தில் நோய் ஒன்று இருக்குது, நிஃபாக் என்ற நோய். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, இந்த முனாஃபிக்தனமாக சிந்திக்கின்ற ஆட்களுக்கு நிவாரணம் கிடையாது, அவங்க நோய் முத்தி கொண்டே போதும். கேன்சர் மாதிரி வெளியில் உள்ள நோய் விளங்கும், ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு குயிக்க. ஆனால் கேன்சர் அப்படி இல்லை, உள்ளுக்காலே அந்த கட்டி வளர்ந்து கூட போகும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்கள்ட்ட இருக்கிற இந்த நிஃபாக்ன்ற அந்த கட்டி ஜாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் தஆலா அந்த கட்டியை பிறப்பிச்சு கொண்டே போவான். அவனுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணல, எங்களுக்கு மார்க்கம் செல்ல வரவேணாம், எங்களுக்கு உலமாக்களை விட மார்க்கம் தெரியும், எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியும் என்று சொல்லி மார்க்கத்துக்கு விளக்கமும் சொல்லி குறிப்பாக இளைஞர்களை யங்ஸ்டர்ஸை மார்க்கத்தோட தூரமாக்கி சொல்லுவாங்க, இப்போ குடும்பம் மட்டும் தேவையில்லை, சரி உம்மா வாப்பான்னு தேவையில்லை, நீ குடும்பத்தோட்டு வெளியில் வாங்கும், அப்போ தான் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது என்று பிழையான புரிதல்களை பதிவுகளை இந்த உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிற நிஃபாக்தனம் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஈமானில் சந்தேகத்தை கொண்டு வரதுக்காக இஸ்லாத்துக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் இவங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட குர்ஆன் ஒரு நாளும் அவங்கள கைட் பண்ண போகிறது இல்லை, அந்த கைடன்ஸ் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானு யக்திபூன், இப்படி மார்க்கத்துக்கு புறணான பொய்களை பேசுகிறாங்க. இவங்க மார்க்கம் என்ற பெயராலேயே இவங்க பொய்களை சொல்கிறாங்களே, இந்த பொய்யின் காரணமாக இந்த முனாஃபிக்குகளுக்கு நாள மறுமையில் நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், இப்படி மார்க்கத்துக்குள் இருந்து கொண்டு பிழையான மார்க்கத்துக்கு விளக்கத்திலையும் சொல்லி ஃபசாதுகளை மார்க்கத்தின் பேரில் உருவாக்கவானாம். இளைஞர்கள் மார்க்கத்துக்கு வரதுக்கு தடையாக இருக்கிறது, மார்க்கம்ன்றது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளாக இருக்குது என்று யோசிக்கிறாங்க. வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லி மார்க்கத்தின் பேராலே ஃபசாதை உருவாக்க வானாம் என்று நீங்கள் அந்த முனாஃபிக்களுக்கு நீங்கள் சொன்னால் அவங்க சொல்வாங்களாம், லா துஃப்ஸிது ஃபில் அர்த் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள்லாம் உலகத்தில் சீர்திருத்தத்தை இந்த மார்க்கத்தை இளைஞர்களுக்கு ஏற்ப நாங்கள் நவீன முறையில் சொல்கிற ஆட்கள், நாங்கள் ஒரு குழப்பத்தையும் கொண்டு வரல என்று சொல்லி மார்க்கத்துக்கு பிழையான புரிதல்களை கொடுத்து மார்க்கத்தை எங்கேயோ திசை திருப்புற இந்த முனாஃபிக்கள்ன்றது என்ன செய்யுங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. மார்க்கம் என்ற என்ன தெரியுமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தகீன்கள் விளங்கின மார்க்கம். மறுமை ஒன்று இருக்குது,
அங்கே நாங்கள் வாழணும், அல்லாட திருப்தி இருக்குது, இதுக்காக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் சீரியஸ் எரிக்கணும் என்று யோசிக்கிற அந்த முனாஃபிக்கு, இந்த முத்தகீன்களுடைய வாழ்க்கையிலிருந்து வேறொரு மார்க்கத்தை விளங்கப்படுத்துகின்ற இந்த முனாஃபிக்கிலிருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருங்க என்று முனாஃபிக்களை பற்றி என்ன செய்கிறாளா தலை அப்படியே சொல்லிக்க போகிறேன். இன்றைக்கு வெள்ளனே கொண்ட பேசுவாங்க, அடுத்த நாளைக்கு இன்னொன்று பேசுவாங்க, ஏதாவது ஒரு தண்டனையை கண்டோடனே அல்லா ரசூல்ன்னுவாங்க, அது முடிஞ்சதுக்கு பிறகு அவனோட பழைய வாழ்க்கையை திரும்பி எழுதிடுவாங்க. இப்படி மார்க்கத்தில் ஏதாவது ப்ராஃபிட் வந்தால் மார்க்கத்துக்கு முன்னால் அவங்க தான் இருப்பாங்க, ப்ராஃபிட் ஒன்றும் இல்லாட்டி அவங்களோட சைடுக்கு காரணமாக இருக்கும். இப்படி ஏதாவது உலகத்தில் ஒரு ப்ராஃபிட்டுக்காக வேண்டி மார்க்கம் தேவையாக இருந்தால் எடுத்துக்கொள்வாங்கன்றெல்லாம் அப்படியே அல்லாஹ் 20 வசனம் வரைக்கும் இந்த முனாஃபிக்குடைய பண்புகள் சமூகத்துக்குள் எப்படியெல்லாம் நிற்கும். இந்த பண்பு எங்கள்கிட்ட இருக்குதா? சீரியஸ் இருக்கும். நாங்கள் அப்போ என்ன செய்யணும்? மார்க்கத்தை மிக சரியாக படிக்கணும், அதனுடைய அகலங்கள் உலமாக்களை சரியாக கேட்டுக்கொள்ளணும், அவனோட கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளணும். குர்ஆனும் அல்லாஹ்வும் அவருடைய சொல்கிற மார்க்கம் இந்த உலகத்தில் எங்களை வாழ வைக்கிற மார்க்கம், எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை காட்டி கொடுக்குற மார்க்கம். குடும்ப வாழ்க்கையை சீர்திருத்தத்துக்கு இஸ்லாத்தில் உள்ள வழி பெஸ்ட். ஒரு உம்மா வாப்பா பிள்ளைகளோட உறவு நல்லா இருக்கணுமா இருந்தால் அதுக்கு பெஸ்ட் வழி இஸ்லாம் என்று உலகத்துக்கு வழி சொல்லுகின்ற சிறந்தது ஒரு மார்க்கம், மறுமையில எங்களை வாழ வைக்கிற மார்க்கம் இஸ்லாம் என்ற சிந்தனையில் வாழுகின்ற அந்த சிந்தனையிலிருந்து இஸ்லாத்தை ஒரு மோசமாக ஒரு விளக்கத்தோடு பதிவு செய்கின்ற இந்த முனாஃபிக்களிலிருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்குது என்ற செய்தியை அல்லாஹ் தலைமையை அழகாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஏனைய பண்புகள் எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiyatul Fakira Juma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.